அம்மாவோட சேர்ந்து அபிநய் வந்து உத்தராயணம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தில் குழந்தை நட்சத்திரமாக முதல் முறையாக அறிமுக ஒரு பேட்டியில அவங்க சொல்லியிருக்காங்க வந்து அப்படி அந்த குழந்தை நட்சத்திரமா அப்படி பார்க்க சொல்ல எங்க மகனை அப்படி ஒரு ஆனா சினிமா வேணாம் உனக்கு நீ படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வழக்கம் போல படிச்சிருக்காரு, சினிமாக்கார ஏரியா, அம்மா வந்து ஷூட்டிங் போறாங்க வராங்க, இப்படியா இருந்துகிட்டு இருக்காங்க. துள்ளுவத இளமைன்னு ஒரு படம், ஏன்னா தனுஷுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையை கொடுத்த படம். ஏன் அந்த குடும்பத்துக்கே ஒரு திருப்பு முனையை கொடுத்த படம் எல்லாருக்கும் தெரியும். வந்து கஸ்தூராஜா அவங்க ஃபேமிலி வந்து ஒரு கடலில் இதுவாகி சொந்த ஊர் தேனிக்கே போயிடுவோம் அப்படின்னு முடிவான பிறகு செல்வராக அப்பா எங்கேயோ ஒரு 40 லட்ச ரூபா வாங்கி கொடுங்க, நம்ம தம்பி ஹீரோவை பட்டு ஒரு படம் பண்றேன், கடனோடு கடனா வாங்கி கொடுங்கன்றாரு. அவங்க அப்பா திட்டுறாரு, ஏற்கனவே கடன் 40 லட்ச ரூபா கடனானு ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்போன்னு அப்படி உருவான படம் தான் அந்த துள்ளுவத இளமை. அதுல தனுஷ் வந்து ரொம்ப ஒல்லி புச்சா மாதிரி ஆள் ரொம்ப இதுவா இருப்பாரு. அப்ப இந்த கூட நடிக்கிறவங்களாம் ரொம்ப அழகனா இருக்கு இல்லைங்களா, அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் வந்து அபிநய். இன்னும் கேட்டால் தனுஷை தாண்டி பெரிய பேர் வந்து அபிநய்க்கு உண்டு. அதாவது வந்து அந்த படம் நடிச்சுட்டு மலமலன்னு 8 படங்கள் கையில் வருது. அந்த 8 படங்களை எப்படி வந்து அந்த கதை கேட்கணும், எப்படி இங்கே தாங்க தவறு நடந்தது. அப்பாஸுக்கு அந்த பிரச்சனை தான் நடந்தது. அப்பாஸுக்கு மேனேஜரால பிரச்சனை வந்தது. வந்து அப்பாஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உச்சத்துக்கு போறாரு, பார்க்குறவங்களாம் கதை சொல்ல வரான்றாங்க, பார்க்குறவங்களாம் அட்வான்ஸோடு வராங்க, கதையே கேட்கல. அந்த மேனேஜர் அட்வான்ஸை வாங்கி வச்சிருந்து ஒரு 10 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சு. 2 படம் ஓடலவுடனே மீதி இருக்கிற 8 படத்துக்கான ப்ரொடியூசர் வந்து திரும்ப வாங்கி போயிட்டாங்க. அந்த நிலைமையை தான் சொல்லி அபிநய் வந்து வருத்தப்படுறாரு. எனக்கு தெரியல, அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு படம் முழுக்க இலங்கையில் எடுக்கிறாங்கன்னா என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம் எப்படி இருக்க மனசு பாருங்க. வந்து பயங்கர ஜாலியாக போய் நான் கலந்துக்கிறேன். எங்க அம்மா ஷூட்டிங்க்கு நான் போகணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் எங்க அம்மா வந்து ஏன் ஷூட்டிங் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். நான் அந்த நேரம் நான் கதைன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகல. என் கவனம் முழுக்க வந்து அட்வான்ஸ் வாங்குறது, படம் நடிக்கிறது, ஜாலியா இருக்கிறது, இப்படியா இருந்துட்டேன். அதன் பிறகுதான் ஒவ்வொரு படமா தோல்வின்னு வரும்பொழுது நான் உணர ஆரம்பிக்கிறேன். அப்பதான் எனக்கு சினிமா தெரிய ஆரம்பிக்குது. வாய்ப்பே இல்லை, நான் போய் நிற்கிறேன், ஒவ்வொரு சினிமா கம்பெனியா நிற்கிறேன். அப்பா நீ துள்ளுவத இளமையில் நடிச்சால் தானே அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப வெட்கப்பட்டு கூனி குறுகி போகிற ஒரு கட்டத்தில் வேணான்னு முடிவு பண்ணி சினிமாவே வேணான்னு அப்படின்னு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணி துபாய்க்கு போறாரு.